நாளையிலேருந்து அர்ஜுனுக்கு லீவு. ஸோ கண்டிப்பாக அவன் வீட்டில் இருந்தால் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் கேட்டே இருப்பான். எல்லாம் தீந்துருச்சு, சரி வாங்கலான்னு சொல்லி தான் கடைக்கு போயிருந்தோம். கேக்லாம் பார்த்திங்கன்னா அதில் கிறிஸ்மஸ் பொம்மை இதெல்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. தான் ஃப்ரூட்ஸ் நம்ம வாங்கி கொடுத்தாலும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அந்த சாக்லேட் மட்டும் அவன் விடவே மாட்டான். ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால காலையிலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டேன். ஷோபா கவருக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும். நான் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டியாவது அதை செட் பண்ணி வைப்பேன். ஆனால் என் பையன் போய் உட்காந்தா போதும், என்ன தான் பண்ணுவான்னு தெரியாது, இறங்கி வரும்போது அந்த கவரையும் சேர்த்தே இழுத்துட்டு வந்துடுவான். ஷோபா வந்ததுலேருந்து ஊஞ்சலில் யாருமே உட்காரதில்ல. நான் வீட்டில் இட்லி பொடி அரைச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் இட்லி தான் ஊற்ற போகிறேன். சரி இன்றைக்கி பொடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன தான் பொடி ரெசிபி பார்த்தாலும் எனக்கு எங்கள் அம்மா செய்கிற இந்த பொடி தான் ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம எள்ளும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி எள்ளு இல்லை, அதே மாதிரி கட்டி பெருங்காயமும் இல்லை. நான் தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருந்தேன். வரமிளகாவும் நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா ரொம்ப காரம் சேர்க்குறது இப்போல்லாம் சேர மாட்டேங்குது. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அர்ஜுனை போய் ஸ்கூலில் விட போனேன். அவங்க மேம் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் இருந்துட்டு அவனை அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கனால நானுமே இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சஷ்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட உட்காந்தேன். இட்லி பொடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.